மருந்தாக பயன்படும் கார்த்திகை கிழங்கு விதைகளுக்கு வெளிநாட்டில் வரவேற்பு அதிகரித்துள்ளது. ஆனால் அதற்கான விலை நிர்ணயம் இல்லாமல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் நாகை மாவட்ட விவசாயிகள். கண்வழி கிழங்கு என்றும் தமிழ் இலக்கியங்களில் செங்காந்தல் என்றும் அழைக்கப்படும் கார்த்திகை கிழங்கு நஞ்சு நிறைந்த கிழங்கு என்பதால் ஒரு காலத்தில் இதனை பயிரிட விவசாயிகள் பெரிதும் அஞ்சினர். ஆனால் வெளிநாடுகளில் இந்த விதைக்கு இருக்கும் தேவை, இதற்கு கிடைக்கும் விலை ஆகியவற்றால் தற்போது விவசாயிகள் இதனை ஆர்வத்துடன் பயிரிட தொடங்கியுள்ளனர். குறிப்பாக நாகை மாவட்டத்தில் உள்ள பொய்கை நல்லூர், பிரதாப ராமபுரம், விழுந்தா மாவடி போன்ற பல பகுதிகளில் விவசாயிகள் இதனை அதிகம் பயிரிட தொடங்கியுள்ளனர். எனினும் நடப்பாண்டில் பெய்த கனமழையால் சித்திரை மாதம் அறுவடை செய்யப்பட வேண்டிய கார்த்திகை கிழங்கு விதைகள் முன்கூட்டியே அறுவடை செய்யப்பட்டு விற்பனைக்கு தயாராக உள்ளது. ஆனால் விலை நிர்ணயம் செய்யப்படாமல் உள்ளதால் விவசாயிகள் பெரிதும் அச்சமடைந்துள்ளனர். இது ரொம்ப கொடிய பாய்சனுடையது. இது இப்போ முதலீடு பண்ணால் ரொம்ப லோன் பண்ணி ரொம்ப இது பண்ணி முதலீடு பண்ணுறோம். அப்படிங்கும்போது இந்த கிழங்கு ரொம்ப பாய்சன் கிழங்கும், அதேமாரி இந்த குருத்து உடையாமல் ரொம்ப பாதுகாப்பாக வைக்கணும் இந்த கார்த்திகை கிழங்கு. ஆண்டுதோறும் கார்த்திகை கிழங்கு சாகுபடிக்கு மானியம் வழங்கப்படும் நிலையில் நடப்பாண்டில் நிதி ஒதுக்கப்படவில்லை எனவும் இதுகுறித்து தோட்டக்கலைத்துறை முறையான விளக்கமளிப்பதில்லை என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால செலவுகள்லாம் அதிகமான செலவு. பூச்சி அதுக்கு மருந்து வாரத்துக்கு ஒரு நடை அடிக்கணும், அடிச்சும் பலன் இல்லை. அதனால அதுக்கு மானியம் கொடுப்பாங்க, அதுவும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் அதில் இருக்கிறத வேற எல்லாம் காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம், காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆகையால் மத்திய மாநில அரசுகள் தேக்கமடைந்துள்ள கார்த்திகை கிழங்கு விதைகளை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதுடன் பாதிக்கப்பட்டுள்ள பயிர்களுக்கு முறையான நிவாரணம் மற்றும் மானியத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கே. கந்த பழனிவேல், நியூஸ் 7 தமிழுக்காக நாகப்பட்டினத்திலிருந்து.